அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் ரெகுலராக வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பி சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக வந்து பண்ணாக்கா ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 10. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக வந்து பண்ணாக்கா இதுக்கு முன்னாடி 9 டேஸ்க்கான கொஷின்ஸ் இருக்குது. ஸோ டெய்லி 5 கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது எல்லாமே வந்து பண்ணாக்கா ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட்டோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம ரெகுலராக வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக வந்து பண்ணாக்கா ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். அந்த ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்சோடைய மெட்டீரியல்ஸோடைய சாஃப்ட் காப்பி வந்து பண்ணாக்கா அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னாக்கா ஃபார் வீக் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா 150 rupees நீங்கள் பே பண்ணணும். ஸோ சப்போஸ் வந்து பண்ணாக்கா நான் ஃபுல் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன், அப் டு வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பி வர வரைக்கும் நான் வந்து பண்ணாக்கா ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பண்ணாக்கா 4500 rupees. ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாக்கா எவ்ரி வீக் வந்து பண்ணாக்கா கிளாஸஸ் கண்டினியூஸாக இருக்கும். அதோடைய மெட்டீரியல்ஸ் இருக்கும். எவ்ரி வீக் வந்து பண்ணாக்கா 7th டே 6 வீடியோஸ் போட்டுருவேன். 7th டே வந்து பண்ணாக்கா அந்த 6 வீடியோஸ்லேருந்து கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஃபுல் கோர்ஸ் அப்படின்னா 4500, ஃபார் வீக் அப்படின்னாக்கா 150 rupees. ஸோ இது இல்லாமல் ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த ஆஃபர் என்ன அப்படின்னாக்கா சப்போஸ் நீங்கள் வந்து பண்ணாக்கா 5 வீக்ஸுக்கு வந்து பண்ணாக்கா ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 750க்கு பதில் வெறும் 600 மட்டும் பே பண்ணால் போதும். இதே 10 வீக்குக்கு பே பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 5500க்கு பதில் நீங்கள் வந்து பண்ணால் 1100 மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து பண்ணாக்கா நீங்கள் ஜிபே நம்பர் இதிலே ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். ஸோ இந்த ஜிபே நம்பருக்கு வந்து பண்ணாக்கா பே பண்ணிவிட்டு அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புனீங்கனாக்கா உங்களை வந்து பண்ணாக்கா உங்களுக்கு எவ்ரிடே வந்து பண்ணாக்கா அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பண்ணாக்கா இதுவாகிடும். ஸோ நம்மளுடைய கிளாஸில் வந்து பண்ணாக்கா 2 வீக்ஸுக்கான அந்த டெஸ்ட் பேட்ச் முடிஞ்சிருக்கு. 3rd வீக்கான ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பண்ணாக்கா நாளைக்கு மார்னிங் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கான கொஷினுக்குள்ளே போகலாம். டே 10ல் ஃபஸ்ட் கொஷின், வாட் டைப் ஆஃப் டாஸ்க் வேர் இன்க்ளூடட் இன் த ஒரிஜினல் பினே சைமன் டெஸ்ட்? வாட் டைப் ஆஃப் டாஸ்க் வேர் இன்க்ளூடட் இன் த ஒரிஜினல் பினே சைமன் டெஸ்ட்? ஆப்ஷன் ஏ மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் கொஷின்ஸ். ஆப்ஷன் பி மோட்டார் கோஆர்டினேஷன் டாஸ்க். ஆப்ஷன் சி மெமரி அட்டென்ஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் டாஸ்க். ஆப்ஷன் டி கிரியேட்டிவ் திங்கிங் டாஸ்க். ஸோ ஆன்சர் கடைசியாக கொடுத்துருக்கு, செக் பண்ணிக்கோங்க. Second question, which psychologist later revised the Binet-Simon scale into Stanford Binet test? Which psychologist later revised the Binet-Simon scale into Stanford Binet test? Option A, David Wessler. Option B, Jean Piaget. Option C, Lewis Terman. Option D, Alfred Adler. Next question number 3. Who is considered the father of intelligence testing? Who is considered the father of intelligence testing? Option A, Sigmund Freud. Option B, B.F. Skinner. Option C, Alfred Binet. Option D, Carl Jung. Next question number 4. Which theory of intelligence include analytical, creative and practical intelligence? Which theory of intelligence include analytical, creative and practical intelligence? Option A, Spearman's 2-factor theory. Option B, Gardner multiple intelligence. Option C, Sternberg triarchic theory. Option D, Thorstein primary mental abilities. Next question number 5. The small g factor in intelligence was proposed by. The small g factor in intelligence was proposed by. Option A, Louis Thurston. Option B, Charles Spearman. Option C, Raymond Cattell. Option T, Robert Sternberg. அப்போ டோட்டலாக 5 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கான ஆன்சரை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மெமரி அட்டென்ஷன் அண்டு ப்ராப்ளம் சால்விங் டாஸ்க். ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் மெமரி அட்டென்ஷன் அண்டு ப்ராப்ளம் சால்விங் டாஸ்க், ஆப்ஷன் சி. செகண்ட் கொஷின் ஆப்ஷன் சி, லெவிஸ் டெர்மன். தேர்டு கொஷின் ஆப்ஷன் சி, ஆல்ஃப்ரெட் பினே. ஃபோர்த்து கொஷின் ஆப்ஷன் சி, ஸ்டர்ன்பர்க் ட்ரையார்க்கிக் தியரி. ஃபிஃப்த்து கொஷின் ஆப்ஷன் பி, சார்லஸ் ஸ்பியர்மேன். அடுத்து டேட் 11ல் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.